அவர் உனக்கு என்ன சொன்னார்? எல்லாவற்றையும் முடித்து விட்டு வா என்று சொல்லும்போது நீ சிலவற்றை மனிதர்களுடைய வார்த்தையை கேட்டு தேவனுடைய வார்த்தைக்கு பிரியமில்லாமல் போனது என்ன என்று சொல்லி தேவனுக்கு பிரியமில்லாத செய்கிறேன் என்பதை மறந்துடுறீங்க. தேவன் சொல்லாத காரியத்தை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து போகிறீங்க. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில என்ன சொன்னாரோ அதை நான் இன்னும் செய்யாமல் இருக்கிறேன் என்பதை மறந்து போகிறீர்கள். நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளாய் இருந்தால் நீங்கள் விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள் போலவும் நீங்கள் பில்லிசூனிய பாவத்துக்கு செய்கிறவர்களை போலவும் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை வேதம் இந்த பகுதியிலே சொல்லுகிறது. அவருடைய சத்தத்தை நீங்க ரிஜெக்ட் பண்ணீங்களா? கேட்டும் கேட்காதவும் போல, தெரிஞ்சும் தெரியாதவும் போல நடந்தீங்கன்னா வசனம் சொல்லுகிறது அவரும் உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவார். கர்த்தர் நல்லவர். ஆமென். திருப்பிக் கொள்ளலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 1 சாமுவேல் புஸ்தகம் 15:22. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். அல்லேலூயா. இந்த பகுதியை நீங்க வாசிக்கும் போது 1 சாமுவேல் புஸ்தகத்திலே 15ஆம் அதிகாரத்திலே சாமுவேல் சவுலை சந்திக்கின்றார். இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுலை சந்திக்கின்றார். சவுலை சந்திக்கும் போது இந்த சவுல் யார் என்று சொன்னால், தேவ இஸ்ரவேல் ஜனங்கள் எங்களை ஆளுவதற்காக ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டபோது தேவன் அவர்களுக்கு கொடுத்தவர் தான் இந்த சவுல். ஆமென். சவுல் தெரிந்தெடுக்கப்படும் போது அவர் சொல்கிறார், நான் ஒரு சாதாரணமான குடும்பத்தில் இருந்தவன், நான் ஒரு சாதாரண மனுஷன். கழுதையை தேடி போன சவுலை தான் தேவ வார்த்தையின்படி சாமுவேல் அங்கே அபிஷேகம் பண்ணி அவனை இஸ்ரவேலின் ராஜாவாக அமர்த்துவதை நீங்க வாசிக்க முடியும். அப்படிப்பட்ட சாதாரண நிலையிலிருந்து உயர்த்தப்பட்டவன் தான், ராஜாவாக உயர்த்தப்பட்டவன் தான் இந்த சவுல். சாதாரணமான குடும்பத்திலிருந்து உயர்வை பார்த்தவன் தான் சவுல். சாதாரணமான ஒரு வாழ்விலிருந்து ராஜ அரண்மனையிலே ராஜ சிங்காசனத்திலே உட்கார்ந்தவர் தான் இந்த சவுல். அப்படிப்பட்ட சவுலுக்கு விரோதமாகத்தான் இப்போது தேவனுடைய வார்த்தை வெளிப்படுத்துகிறது. இங்கே சாமுவேலை கொண்டு தேவன் பேசுகின்றார். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமோ. நீ தேவனுக்கு சர்வாங்க தகன பலிகளும் பலிகளையும் செலுத்துவதை பார்க்கிலும் இங்கே சாமுவேல் சவுலை பார்த்து சொல்கிறார், கர்த்தருக்கு கீழ்ப்படிதலே முக்கியம் என்று சொல்லி இங்கே சாமுவேல் சொல்லுகின்றார். ஏன் இந்த வார்த்தையை சாமுவேலை பார்த்து சாமுவேல் சவுலை பார்த்து சொன்னார் என்று சொன்னால், படிங்களே 1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை ஒரு படிங்களே பார்க்கலாம். 1 சாமுவேல் 15:3. இப்பொழுது நீ போய் அமலேக்கியரை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல இரக்கம் வைக்காமல் புருஷரையும், ஆண்டவர் சொல்கிறார், போதும் நீ போய் அமலேக்கியருக்கு விரோதமாய் அங்கே எல்லாவற்றையும் சங்கரித்து விட்டு வா என்று சொல்கிற ஒரு வார்த்தை தேவன் சவுலுக்கு கொடுக்கிறார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய சவுல். ஆனால் இந்த சவுல் என்ன செய்கிறாரா, இந்த அமலேக்கியருக்கு விரோதமாய் போய் சேர்ந்து எல்லாவற்றையும் தேவன் சொன்னது போல செஞ்சு விட்டு பிற்பாடு என்ன செய்கிறார் என்று சொன்னார், அங்கே சில நலமாக காணப்பட்டதை தேவனுக்கு பலியிடுவதற்கும்படியாக எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். தேவன் சொன்னது போல அந்த அவர்களுக்கு விரோதமாய் படையெடுத்து போன சவுல் அங்கு தேவன் சொன்னபடி செய்து சில நலமானதை எடுத்துக்கொண்டான். தேவனுடைய வார்த்தை என்ன சொன்னான்னா, ஒன்னையுமே மிஞ்சி வைக்காத. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை சவுலுக்கு வந்தது, நீ ஒண்ணுமே மிச்சம் வைக்க கூடாது, மீதி வைக்க கூடாது, எல்லாவற்றையும் முடித்து கொண்டு வான்னு சொல்லிட்டு. ஆனா சவுல் அங்கு நலமானதை சிலவற்றை அங்கு வைத்து கொண்டு வருகிறார். அப்போதுதான் தேவனுடைய வார்த்தை இப்போது சாமுவேல் வழியாக வெளிப்படுகிறது. சாமுவேல் கேட்கிறார், கர்த்தருக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் தேவனுக்கு பலிகளும் ஸ்தோத்திரங்களுக்கும் ஏற்றதாக இருக்குமோ. தேவ பிள்ளைகளே, இந்த காலை பொழுதிலே நான் உங்களோடு சொல்கின்ற வார்த்தை, ஆண்டவர் இந்த காலை பொழுதிலே நம்மோடு பேசுகின்ற காரியம், கர்த்தருக்கு கீழ்ப்படிவது மிக மிக முக்கியம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே பார்க்கலாம். ஹல்லேலூயா.
தேவனுக்கு நான் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன், காணிக்கைகளை செலுத்துகிறேன், பலிகளை செலுத்துகிறேன், ஆலயத்திலே உட்காருகிறேன், ஜெபிக்கிறேன், நான் வசனத்தை கேட்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், அதன்படி கீழ்ப்படிவது மிக மிக அவசியம் என்று சொல்கிறார். அதன்படி நீங்கள் கீழ்ப்படிவது மிக முக்கியம். இங்கே சவுல் தேவனுக்கு பலியிடும் படுவதாக தான் நான் எடுத்துக்கொண்டு சிலவற்றை வந்தேன் என்று சொல்கிறார். ஆனால் சொல்கிற ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, அவர் சொன்னது என்ன உன்னுடைய வாழ்க்கையிலே? அவர் உனக்கு என்ன சொன்னார்? எல்லாவற்றையும் முடித்து விட்டு வா என்று சொல்லும்போது, நீ சிலவற்றை மனிதர்களுடைய வார்த்தையை கேட்டு தேவனுடைய வார்த்தைக்கு பிரியமில்லாமல் போனது என்ன என்று சொல்லி இங்கே சாமுவேல் சவுலை பார்த்து கேட்கின்றார். வேத வார்த்தை நமக்கு அப்படிதான் சொல்லுகிறது, தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருங்கள் என்று சொல்லி வசனம் தெளிவாக சொல்லுகிறது. நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். யாக்கோபு 4:7 இப்படியாக சொல்கிறது, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் இருங்கள். தேவ பிள்ளைகளே, கீழ்ப்படிதல் மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஆதி பெற்றோராகிய ஆதாம் ஏவாள் தேவன் ஏதேன் தோட்டத்திலே வைத்த போது அவருடைய கீழ்ப்படியாமையினாலே அந்த ஏதேனின் வாழ்க்கை இழந்து போனார்கள், தேவ சாபத்தை பெற்றுக் கொண்டார்கள், பாவம் உலகிலே வந்தது. ஆமென். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இந்த கீழ்ப்படியாமையினால தான் தேவனுடைய பரிபூரண ஆசீர்வாதத்தை, தேவனுடைய உயர்வை, தேவன் நமக்கு தந்த நன்மையை தக்க வைக்க முடியாதபடிக்கு இப்படிப்பட்ட தேவனுக்கு விரோதமான கீழ்ப்படியாமை அவற்றை இழக்க செய்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நாம் அநேக நேரத்தில் வாசிக்கும் போது அநேக தேவனுக்கு நல்ல ஒரு துவக்கத்தை ஆரம்பிக்கிறார்கள், தேவ பிள்ளைகளாய், தேவனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய். ஆனால் பாதியிலே தேவனுக்கு கீழ்ப்படியாமை உள்ளே வருவதனாலே தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் பரிபூரணத்தை சொந்தமாக்கி கொள்ள விடாதபடிக்கு சத்ருவானவன் வஞ்சித்து விடுகின்றான். அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்திலே எப்படி சர்ப்பமானது சத்ரு வஞ்சித்து அவளை கீழ்ப்படியாமல் செய்தானோ, அதே போல இன்னைக்கு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே, விசுவாச ஜனங்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட கீழ்ப்படியாமை, தேவனுக்கு கீழ்ப்படியாமை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆவியானவர் இந்த காலை பொழுதிலே நம்மோடு பேசுகின்ற காரியம், தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருங்கள், தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருங்கள், தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. லோத்தினுடைய மனைவி ஆண்டவர் சொல்கிறார், சோதோமை அழிப்பதற்கு முன்பதாக நான் சோதோமை அழிக்க போகிறேன், நீ பின்னிட்டு பாராமல் ஓடு என்று சொன்னபோது அவள் பின்னிட்டு பார்த்தாள். வசனம் சொல்கிறது, அவள் உப்பு தூணாய் மாறினாள். அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேக தேவனுடைய வாழ்வை இழந்து போனார்கள். ஆண்டவருடைய ஆசை லோத்தினுடைய மனைவியை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான். ஆண்டவருடைய ஆசை லோத்தினுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்றுதான். ஆண்டவர் லோத்து தாமதித்த போது வேதம் சொல்கிறது, தூதர்கள் அவனை காப்பாற்றும்படியாய் முற்பட்டு அவனை புஷ் பண்ணி கொண்டு விட்டார்கள் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்கிறது. அப்படிப்பட்ட வெண்தான் அந்த லோத்தினுடைய மனைவி கீழ்ப்படியாமையினாலே உப்பு தூணாய் மாறி போனாள். தேவஜனமே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நான் தேவனுக்கு எப்படி கீழ்ப்படிந்திருக்கிறேன் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோம்? தேவ சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறீங்க. சவுலுடைய வாழ்க்கையிலே சவுல் தேவனுடைய வார்த்தையை தவற விடுகிறான். வேதம் தெளிவாக சொல்கிறது. ஒரு படிக்கலாம், யாக்கோபு 1:22 படிங்களா. யாக்கோபு 1:22. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களுமாயிருங்கள். ஒரு சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் பார்க்கலாம். அல்லேலூயா. அழகாக அப்போஸ்தலனாகிய யாக்கோபு சொல்லும்போது சொல்கிறார், அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களுமாயிருங்கள். ஆமென். வசனத்தை கேட்டுட்டு போறது அல்ல, அதன்படி செய்கிறவர் தேவ பிள்ளைகளாய் நீங்கள் இருங்கள் என்று சொல்லி இந்த பகுதியிலே நமக்கு சொல்லப்படுகிறது. ஆமென். நம் வாரம் வாரம் வந்து வசனத்தை கேட்கிறோம், செய்தியை கேட்கிறோம். ஆனால் தேவ வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேனா இல்லையா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவ சத்தத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேனா, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேனா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 23 வசனத்துக்கு கூட எனக்காக படிங்களே பார்க்கலாம். யாக்கோபு 1:23. திருவசனத்தை கேட்டு அதன்படி செய்யாதவன் எப்படி இருக்கிறானா, தான் முகத்தை கண்ணாடியில பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறானா. நம்ம தான் டெய்லி சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்க போய் பார்ப்போம்? கண்ணாடியில் போய் நல்லா மூஞ்சியை பார்ப்போம். எப்படி பார்ப்போம்? அழகா இருக்கிறோமா, போட்ட பவுடர் கரெக்டாக இருக்கா,
ஹேர் கரெக்டாக இருக்கா, நம்ம ட்ரெஸ்ஸிங் கரெக்டாக இருக்கா, கண்ணாடியில் போய் எதுக்கு பார்ப்போம்? அல்லேலூயா. நம்ம பார்த்துட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே வருவோம். எங்கே போகிறதுக்கு முன்பதாக கண்ணாடியில் பார்த்து அரேஞ்ச் பண்ணிட்டு வருவோம். ஆனால் இங்கே யாக்கோபு சொல்லும்போது இந்த வசனத்தை கேட்காதவன் எப்படி இருக்கிறானா, அந்த கண்ணாடியில போய் முன்னிட்டு பார்க்கிறான், நான் இப்படிப்பட்ட மனுஷன்தான், இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றதான் பார்த்துட்டு அங்கிருந்து மாறினதுமே மறைஞ்சிடுறான். ஆமேன். கண்ணாடி பார்க்கும்போது தான் பார்க்க முடியும், அங்கிருந்து விலகுனதுமே அந்த சாயல் எல்லாமே மறைஞ்சிடும். கண்ணாடியில நம்ம எந்த சிச்சுவேஷன்ல பார்க்கணும் அதுதான் அங்க பிரதிபலிக்கும். அதுல இருந்து நீங்கிறதுமே எல்லா சாயலுமே மறைஞ்சிடும். இந்த கீழ்ப்படியாத மனுஷன் எப்படி இருக்கிறானா, கண்ணாடியில பார்க்கறான், வந்து பார்க்கறான், ஆமா கரெக்ட் தான், ஆண்டவர் பேசுகிறார், மகனே நீ கீழ்ப்படியாம தான் இருக்கிற, ஆமா கீழ்ப்படியாதவன் தான் இருக்கிறேன்னு உணர்வடைகிறான். ஆனால் அந்த வார்த்தை கேட்டு செயல்படுகிறவனாய் அல்ல, அங்க வெளியே போனதுமே அப்படியே மறக்கிற ஒரு மனுஷனாக. நம்ம சர்ச்சுக்கு வர்றோம், ஆண்டவர் பேசும்போது நம்ம இருதயத்தில் பேசுகிறார், சர்ச்சில் இருந்து வெளியே போனதுமே நிறைய பேருக்கு மறந்து போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் பார்க்கலாம். அல்லேலூயா. எத்தனையோ செய்தியை கேட்டிருக்கோம், எத்தனையோ வசனத்தை கேட்டிருக்கிறோம், ஆனா சர்ச்சில் இருக்கிற வேலை மட்டும்தான். வெளியே போனதுமே மறந்து போயிடும், செய்தி மறந்து போயிடும், பாஸ்டர் மறந்து போயிடும், பேசின வார்த்தை மறந்து போயிடும், எல்லாமே மறந்து போயிடும். ஆமேன். சிலர் சொல்லுவாங்க, பிரசங்கம் எப்படி இருந்து, பிரசங்கம் சூப்பரா இருந்து, என்னம்மா பேசினா அதெல்லாம் தெரியாது, பிரசங்கம் சூப்பரா இருந்துச்சு. அல்லேலூயா. ஆண்டவர் பேசினார், ஆமா எனக்காக தான் இன்னைக்கு பேசணும், என்ன பேசணும் அதெல்லாம் தெரியாது, ஆண்டவர் பேசினாரு, அவரும் பேசினாரு, நானும் கேட்டேன், அவ்வளவுதான். அல்லேலூயா. சர்ச்சில் இருக்கும்போது ஆண்டவர் உங்களோடு பேசுவார், மகளே நீ இப்படி இருக்கிற, நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருக்கிற, என் சத்தத்துக்கு செவி கொடுக்காம இருக்கிற, இன்னும் நான் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு முடியாம இருப்பது காரணம் உன்னை கீழ்ப்படியாம. ஆமா சரிதான் ஆண்டவர், இன்னையில இருந்து கீழ்ப்படுகிறேன், வெளியே போனோன்னு எல்லாம் மாறிடும், பழையது மாதிரி தான். ஆமென். அல்லேலூயா. சர்ச்சில் இருக்கும் போதுதான் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறத உணர்கிறோம். இதான் அந்த யாக்கோபு சொல்லுகிறார், நீங்கள் உங்க முகத்துல கண்ணாடியில பாக்குறீங்க, ஆனா அங்க வெளியே போனதுமே அதை மறந்துடுறீங்க, நான் யார் என்பதை மறந்துடுறீங்க, நான் தேவனுக்கு பிரியமில்லாத செய்கிறேன் என்பதை மறந்துடுறீங்க, தேவன் சொல்லாத காரியத்தை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து போகிறீங்க, தேவன் உங்களுடைய வாழ்க்கையில என்ன சொன்னாரோ அதை நான் இன்னும் செய்யாமல் இருக்கிறேன் என்பதை மறந்து போகிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சர்ச்சில் இருக்கும்போது உணர்வடைகிறீங்களா, வெளியே போகும்போது உணர்வோட போங்க. அப்பா என்னோடு பேசுனீங்களே, நான் உமக்காய் வாழுவேன், உமக்கு கீழ்ப்படியவன். அதான் சொல்லுகிறார், அல்லாமலும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். திருவசனத்தை கேட்டுக்கொண்டே கேட்க கேட்க இனிமையா இருக்கும், சிலருக்கு கேட்க கேட்க நல்ல இனிமையா இருக்கும். ஆண்டவர் சொல்ல, கேட்டுட்டே போயிடாத மக்களே, அதன்படி செய் நீ. அல்லேலூயா. செஞ்சாதான் அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அல்லேலூயா. நம்மளுக்கு ஒன்று ஆசையா வளர்க்குற பிள்ளை நம்ம சொல்றதை கேட்கலன்னா நமக்கு ஏதாவது அந்த பிள்ளைக்கு செய்யணும்னு தோணுமா? ஆமேன், ஆமேன். சத்தமே வளர்க்க, நீங்க பிள்ளைகளே பார்க்காத மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. ஆமேன். நம்ம கஷ்டப்பட்டு ஆசையா வளர்க்குற பிள்ளை நம்ம சொல்ற வார்த்தைக்கு கேட்காம போனா, நம்ம சொல்றதை ஒண்ணுமே அது கேட்காதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஆசையா செய்யணும்னு தோணுமா? கடமைக்கு வேணா செய்வோம், ஆனா ஆசையா செய்ய மாட்டோம். எந்த பிள்ளை நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதோ அந்த பிள்ளைகளுக்கு ஆசையா செய்வோம். நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் அந்த பிள்ளைக்கு ஏதாவது செய்யணும்ன்ற ஆசை உருவாகும். ஆண்டவர் அதே தான் சொல்றார், நீங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, உங்களோடு நான் ஒவ்வொரு நாளும் பேசிக் கொண்டிருக்கிறேன், நீங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களுமாய் இருங்கள். பக்கத்துல பார்த்து படிங்களேன், கேட்கறது மாத்திரம் இல்ல, பக்கத்துல எடுத்துங்க, கரத்தை பிடிச்சுக்கோங்க, திரும்பிக்கோங்க. ஆமே, கேட்கறது மாத்திரம் இல்ல சிஸ்டர், அதன்படி செய்யுங்க. ஆமே. அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியலன்னா, வார வாரம் வந்து கேட்டுட்டே போறோம். ஆமென். வசனத்தை கேட்கிறோம், சனிக்கிழமை வந்து கேட்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை கேட்கிறோம், வெள்ளிக்கிழமை கேட்கிறோம், புதன்கிழமை கேட்கிறோம், வசனத்தை கேட்கிறோம், ஆனால் அதன்படி செய்கிறோமா இல்லையோமா என்பதுதான் முக்கியம். ஆமென். இங்கே வேதம் தெளிவாக சொல்லுகிறது, சவுல் சொல்லுகிறார், நான் அவர் சொன்னது மாதிரி தான் நான் சொன்னேன். சாமுவேல் கேட்கிறார், அவர் சொன்னதை எல்லாம் செஞ்சியா நீ? அவர் சொன்னது மாதிரி நீ போனா, அவர் சொன்னது மாதிரி செய்த, ஆனா அவர் சொன்னது எல்லாவற்றையும் செய்தான்னு கேட்கும்போது உணர்வுடன் சொன்ன, நான் தேவனுக்கு விரோதம், மனுஷனுடைய பேச்சை கேட்டுட்டேன். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அவர் சொல்றாரு, நான் உமக்கு விரோதமாய் தேவனுக்கு விரோதமாய் செஞ்சிட்டேன். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க வேணும். தேவன் சொன்னதை எல்லாம் என் வாழ்க்கையில செஞ்சிருக்கிறேனா? எத்தனை தேவ காரியம் தேவன் என்னோடு இடைப்பட்டு இருக்கிறார், வசனத்தினூடாய் பேசி இருக்கிறார், சபையில பேசி இருக்கிறார், போதரை கொண்டு பேசி இருக்கிறார், நண்பர்களை கொண்டு தேவன் பேசி இருக்கிறார், பெற்றோரை கொண்டு பேசி இருக்கிறார். தேவன் சொன்ன வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்திருக்கிறேன். நான் சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? கரத்தோசதி காமிங்களே பார்க்கலாம். அல்லேலூயா. ஏசப்பா சொன்னதுக்கு எல்லாம் நான் கீழ்ப்படிச்சுதான் நடக்கிறேன் பிரதர்ன்னு சொல்றவங்க. நம்ம அப்பாட்ட வந்து கேட்கிறோம், ஏசப்பா
எனக்கு அதை செய்யுங்கப்பா, இதை செய்யுங்கப்பா, என் பலவீனத்தை மாத்துங்கப்பா, அதை செய்யுங்க. ஆண்டவர் சொல்றார், மக்களே நான் சொன்னதெல்லாம் நீ கீழ்ப்படிஞ்சிட்டியா? இயேசுப்பா ஒவ்வொரு நாளும் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அநேக காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படியே வாழ்க்கையின் நிலைமை என்ன? ஆனா நம்ம ஆசீர்வாதத்தை மட்டும் தேவனுடைய கரத்தில் எதிர்பார்க்கிற விசுவாச பிள்ளைகளா இருக்கிறோம். ஆமென். வேதம் தெளிவாக சொல்லுகிறது. படிங்களேன் பார்க்கலாம். 1 சாமுவேல் 15:23 படிங்களேன். ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும், விக்கிரக ஆராதனைக்கு சரியா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க கீழ்ப்படியாம போனா அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் அது சரியா இருக்கிறதா? அல்லேலூயா. உங்களுடைய கீழ்ப்படியாமை தேவனுடைய அந்த அவபக்திக்கும் உங்களுடைய விக்கிரக, நம்ம எல்லாம் விக்கிரக ஆராதனை செய்வதில்லை. எங்க சொல்றாரு? கீழ்ப்படியாம விக்கிரக ஆராதனைக்கு அது சமமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் தெளிவாக சொல்லுகிறது வெளிப்படுத்தலே, பொய்யர்கள் அனைவரும் அந்த கந்தகமான அந்த இருளிலே தள்ளப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விக்கிரக ஆராதனைக்காரர்கள் அவர் வைத்திருக்கிற அந்த அக்கினி தழலிலே தள்ளப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளாய் இருந்தால் நீங்கள் விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள் போலவும், நீங்கள் பில்லி சூனிய பாவத்துக்கு செய்கிறவர்களை போலவும் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை வேதம் இந்த பகுதியிலே சொல்கிறது. தேவ பிள்ளைகளே, நாம் எப்படி இருக்கிறோம்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஜனமாய் இருக்கிறோமா இல்லையா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதம் தெளிவாக சொல்கிறது, பாவத்தின் சம்பளம் தேவன் நமக்கு மரணத்தை வைத்திருக்கிறார். நித்திய ஜீவன் நம்முடைய வாழ்வில் வேண்டும் என்று சொன்னால் பாவமற்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். வேதம் தெளிவாக சொல்லி, கீழ்ப்படியலைன்னா அது பாவம். தேவ வார்த்தை சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போனால் அது பாவம். தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் போனால் அது பாவம். தேவ வார்த்தையை கேட்டு கேட்டு தாமதம் செய்து கொண்டிருந்தா பாவம். ஆமென். சில சொல்லுவாங்க, எப்பா நான் கீழ்ப்படிவேன். ஆமா, கீழ்ப்படியல, கொஞ்ச நாள் போட்டு கொஞ்ச நாள் போட்டு கொஞ்ச நாள் போட்டு கொஞ்ச நாள் போட்டு அப்படி நாள் போயிட்டே இருக்கும். ஆமே, வேதம் சொல்கிறது பாவம். அல்லேலூயா. ஆமே. நான் கீழ்ப்படிவேன் ஆண்டவரே, ஒரு நாளைக்கு என்னைக்கு கீழ்ப்படுவேன்? ஒரு நாளைக்கு கண்டிப்பா பண்ணுவேன். என்னைக்கு கீழ்ப்படுவீங்க? ஒரு நாள் நான் செஞ்சிருவேன். என்னைக்கு கீழ்ப்படுங்க? ஒரு நாளைக்கு நான் மாறிடுவேன். ஆண்டவர் சொல்லாது பாவம். ஆமென். நீ தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னால் கீழ்ப்படிய வேண்டும் உடனே. ஆமென். பாவத்துக்கு விட்டு விலக வேண்டும் சொன்னா உடனே மாறிட வேண்டும். தேவன் உங்களோடு பேசுகிறான்னு சொன்னா அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற தேவ ஜனங்களாய் நீங்கள் மாற வேண்டும். ஆமென். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். அதான் சொல்றாரு, பொய்யர்கள், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவர்கள் அக்கினியும் கந்தகமான அந்த இருளிலே அந்த அக்கினி தழலிலே தள்ளப்படுவார்கள். தேவ ஜனமே, தேவன் உங்களை நேசிப்பதனால பேசிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற சபையாய் மாறுங்கள் நீங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்ல சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. தேவ வார்த்தைக்கு செவி கொடுங்கள். தேவ சத்தத்துக்கு செவி கொடுங்கள். அவர் பாவத்தை விட்டு விலகி போன்னு சொன்னா பாவத்தை விட்டு விலகி இருங்க. பாவத்தோடு வந்து உட்கார்ந்துடாதீங்க. அது தேவனுக்கு விரோதமாய் நீங்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆமென். தேவன் சொன்னதை சொல்லாததை செய்கிறீங்கன்னா தேவனுக்கு விரோதமான பாவத்தை செய்றீங்க. தேவனுக்கு பிரியமில்லாத பாவ அடிமைத்தனத்தில் இருக்கிறீங்கன்னா தேவனுக்கு விரோதமான செயலை செய்து கொண்டிருக்கீங்க. நீங்க கீழ்ப்படியாத பிள்ளைகளா இருக்கிறீங்க. ஆமென். ஆண்டவர் ஒரு பாவத்தை விட சொன்னா உடனே விட்டுறணும். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், பாவத்தை விட சொன்னாருன்னா விட்டுறணும். ஆமே. நீங்க பரிசுத்தவான் மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க, கொஞ்சம் திரும்பி சொல்லுங்களேன், பாவத்தை விட சொன்னா விட்டுறணும். தேவன் உங்களை நேசிப்பதனால பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆமே. ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், நீ தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனால் அது பாவம். தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் போனால் அது பாவம். ஆமென். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இங்க யோனாவை தேவன் அழைத்தார். தேவன் சொன்னது அவனை நினிவே போகும்படி அழைத்தார். அவர் என்ன சொன்னார்? எங்க போனார்? அவர் தர்ஷீசுக்காக போகும்படி ஏறினார். ஆமென். தேவன் அவரை அழைத்தது நினிவே போகும்படியாய் அழைத்தார். ஆனால் அவன் தர்ஷீசுக்கு போகும்படியா யாத்திரையினால் அது தேவன் அவனுக்கு விரோதமான பலத்த காரியத்தை செய்தார். காற்று அனுப்பினாரு, கடல் கொந்தளிச்சுட்டு அவன் கூட போன எல்லா பயணம் செய்தவர்களுக்கும் அது ஆபத்தாக முடிந்தது. தேவ ஜனமே, நாம் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படிதல் இருக்கிறதா இல்லையா என்பதை சிந்தித்து பார்க்கணும். அடுத்த படிக்கலாம், படிங்களே பார்க்கலாம். 23 படிங்களே பார்க்கலாம். 15, 23 படிங்களே. விக்கிரகாராதனைக்கு சரியா இருக்கு. அடுத்து படிங்களே. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியால் அவர் உன்னை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றார். ஹல்லேலூயா. என்ன அழகான வார்த்தை இருக்கிறது தெரியுமா? சவுலே, நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியால்
அவர் உன்னை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்தார். அல்லேலூயா. இந்த ராஜாவாய் உயர்த்தினவர் தேவன் தான். சாதாரணமாய் சவுலை ராஜாவாக ஆசி வைத்தது தேவன் தான். சாதாரணமான மனுஷனை உயர்த்தி வைத்தது தேவன் தான். ஆனால் அவனுடைய கீழ்ப்படியாமையினாலே தேவன் அவனை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் நம்முடைய வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்கள் நிற்க முடியல? ஏன் சில உயர்வுகள் நம்முடைய வாழ்க்கையில நிற்க முடியல? ஏன் சில நேரத்தில் நல்லா வாழ்க்கை போயிட்டு இருக்கிறது மாதிரி இருக்கு, சில நேரத்தில் திடீர்னு ஏதோ ஒரு தடிமாற்றம் வருகிறது? வேதம் தெளிவாக சொல்லுகிறது, உங்களுடைய கீழ்ப்படியாமையினாலே. அல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படியாமல் நடக்கிற சில குடும்பம், சில நேரத்தில் தேவன் உங்களை உயர்த்தும் போது, தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியும் உயர்வுகளை பார்க்கும் போது, தேவ சத்தத்துக்கு இன்றைக்கு செவியை சாய்க்காத குடும்பமாய் திருச்சபையாய் மாறிக்கொண்டிருப்பதனால தான் சில நேரத்தில் சில குடும்பங்களிலே சில போராட்டங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இங்க வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நீ தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்ததனால அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்தார். அல்லேலூயா. நீங்க ஏசப்பா வார்த்தையை ரிஜெக்ட் பண்ணா அவர் உங்களையும் ரிஜெக்ட் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ரிஜெக்ட் பண்ணீங்கன்னா அவருடைய சத்தத்தை நீங்க ரிஜெக்ட் பண்ணீங்களா? கேட்டும் கேட்காதவும் போல, தெரிஞ்சும் தெரியாதவும் போல நடந்தீங்கன்னா வசனம் சொல்லுகிறது அவரும் உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜா தான், சவுல் ராஜா தான். இஸ்ரவேல் தேசங்களுக்கு முன்பதாக ஒரு பெரிய ராஜா தான் சவுல். ஆனால் அவனுடைய கீழ்ப்படியாமை அவன் ராஜாவா இராதபடிக்கு தேவன் அவரை புறக்கணித்தார். அல்லேலூயா. நாம் எப்படி வேணா இருக்கலாம், வாழலாம், உலகத்துல எப்படி வேணாலும் ஆஸ்தியா இருக்கலாம், எவ்வளவு ஐஸ்வர்யவானா இருக்கலாம், எவ்வளவு உயர்வ வேணா பார்க்கலாம், எவ்வளவு உன்னதங்களிலும் தேவன் நம்மை கொண்டு வைக்கலாம். ஆனால் நீங்கள் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியலைன்னா ஒரு நாளைக்கு தேவன் உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னா யாரும் அந்த இடத்துல இருந்து உங்களை தூக்கி எடுக்க முடியாது. ஆமென், அல்லேலூயா. அவர் உங்களை தூக்கி போட்டுட்டாருன்னா எந்த மனுஷனும் உங்களை தூக்கி எடுக்க முடியாது. அவர் உங்களை வேணான்னு வச்சுட்டாருன்னா எந்த மனுஷனும் அந்த இடத்துல இருந்து உங்களை தூக்கி எடுக்க முடியாது. சவுல் அவருடைய கீழ்ப்படியாமை அவனை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்தது. சவுலுடைய கீழ்ப்படியாமை அவன் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ராஜாவா என்னவன் ராஜாவாய் தொடராதபடிக்கு புறக்கணித்தது. ஆமென். நீங்களும் நான் ஏமாத்துறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவனை, தேவன் உன்னதமாய் உயர்த்த நினைத்தவனை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்கிற காரணத்தினாலே புறக்கணிச்சாருன்னா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுறீங்களா? ஆமென். நீங்களும் நானும் அவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள். ஆமென். அவரால் மீட்கப்பட்ட பிள்ளைகள், அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகள். சாதாரணமா நம்ம இந்த வாழ்வை பெறல, சாதாரணமா இந்த திருச்சபையில நம்ம வரல, சாதாரணமா தேவனை ஏற்றுக்கொள்ளல. அவர் நமக்காக ஒரு கிரயம் செலுத்தி இருக்கிறார். ஆமென். நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். பிலிப்பியர் 2 சொல்லப்பட்டிருக்கும், அவர் தேவனுடைய ரூபமா இருந்தவர், தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் தன்னைத்தானே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலா வந்தார். எதுக்குன்னா நம்மையே வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தான் சொல்றாரு, அவர் சிலுவை பரியந்தம் தம்மை தாமே கீழ்ப்படிந்தவர் ஒரு மாதிரியை நமக்கு காமிச்சு அந்த தேவன் தான் சொல்றாரு, எனக்கு கீழ்ப்படியுங்க. அல்லேலூயா. எனக்கு கீழ்ப்படியுங்க, எனக்கு கீழ்ப்படிங்க. தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு நாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளா? எத்தனையோ செய்தி கேட்டிருப்போம்ல, எத்தனை செய்தி கேட்டிருப்பீங்க உங்க வாழ்நாள்ல? அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சிருக்கீங்களா? எத்தனையோ வசனம் கேட்டிருக்கீங்களே உங்க வாழ்நாள்ல, கீழ்ப்படிச்சிருக்கீங்களா? எத்தனையோ தேவனுடைய சத்தம் உங்க காதுல தொனிச்சுட்டே இருக்கிற வசனம் படிக்கும் போது படிப்ப கடன்னு படிக்கிறோம். ஆமென். என்ன படிக்கிறோம்? கடன்னு படிச்சிடும். ஆண்டு சொல்ல, அந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படுறாயா? ஆமென். கீழ்ப்படிங்க. போன வருஷத்துல இந்த புது வருடம் ஆராதனையில் வரும்போது ஏசப்பாவுக்காண்டி சொல்லுவோம், ஏசப்பா நான் இப்படி வாழ்வேன், உமக்கா அதை செய்வேன் ஆண்டவரை, இவ்வளோ மணி நேரம் ஜெபிப்பேன், அப்பா என் பிள்ளைக்கு இதை செஞ்சீங்கன்னா நான் ஜெபிப்பேன், என் குடும்பத்தை இந்த சூழ்நிலையை மாற்றினீங்கன்னா நான் ஜெபிப்பேன், என் நிலைமையை மாற்றினீங்கன்னா நான் ஜெபிப்பேன்னு சொல்லிட்டு எத்தனையோ தீர்மானத்தை எடுத்திருப்பேன். கீழ்ப்படிச்சிருக்கீங்களா? ஆண்டவர் உங்களோடு சிலரோடு பேசுவார், மகளே நீங்கள் உங்களுக்குள்ள வஞ்சத்தை வச்சிருக்காத, உனக்குள்ள வைராக்கியத்தை வச்சிருக்காத, எரிச்சலை வச்சிருக்காத, உனக்குள்ள பாவத்தை சுமந்துட்டு இருக்காத. கீழ்ப்படிச்சிருக்கீங்களா? சத்ருவை நேசின்னு சொல்லிருக்காரு. வீட்டில் புருஷனே நேசிக்க சிலருக்கு முடியல. அல்லேலூயா. கீழ்ப்படிச்சிருக்கீங்களா? மனைவியை நேசிக்க முடியல. கீழ்ப்படிச்சிருக்கீங்களா?
பிள்ளைகளை நேசிக்க முடியல, பிள்ளைகளுக்கு பெற்றோரை நேசிக்க முடியல. கீழ்ப்படிச்சிருக்கீங்களா? அல்லேலூயா. இந்த பாவத்தை செய்யாதேன்னு சொன்ன அதை தான் செய்வோம். ஆமென். அங்க போகாதேன்னு சொல்ல அங்கதான் போவோம். அங்க உட்காராதேன்னு சொல்லுவோம், அங்கதான் உட்காருவோம். அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை துணிகரமா நம்ம செஞ்சு கொண்டு இருக்கிறோம். ஆமென். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை துணிகரமா ஆண்டவர் சொல்ற, நீ கீழ்ப்படி, நீ கீழ்ப்படி. வேதம் தெளிவா சொல்லுது, சவுலை ராஜாவா இராதபடிக்கு தேவன் புறக்கணித்தார். காரணம் அவனுடைய கீழ்ப்படியாம, அவனுடைய கீழ்ப்படியாம. உடைய என்னுடைய நிலைமை என்ன? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளுக்குள்ள நினைச்சு கையை வச்சு அப்படி கொஞ்ச நேரம் கண்ணை மூடி அப்பாட்ட கேளுங்களேன், டேடி எல்லாருடைய கண்களை மூடி இருதயத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்களேன். ஏசப்பா, நீங்க சொன்ன வார்த்தைக்கு எல்லாம் நான் கீழ்ப்படிச்சிருக்கேனா இல்லையா? எல்லாரும் கண்ணு மூடி உள்ளுக்குள்ள ஆராய்ந்து பார்க்கணும். எத்தனை வார்த்தை ஆவியானவர் உங்களோடு பேசுகிறாருன்னா கொஞ்ச நேரம் ஆராய்ச்சி பார்க்கணும். ஏசப்பா, நான் கீழ்ப்படிச்சிருக்கிறேன்னா இல்லையா? உங்க வார்த்தைக்கு, உங்க சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிச்சிருக்கிறேன்னா இல்லையா? இன்னும் நான் வைராக்கியத்தை வச்சுட்டு நடக்கிறேன்னா, இன்னும் நான் எனக்கு அப்பா என் சொந்தங்களை சத்ருவை நேசின்னு நீங்க சொன்னீங்க, ஆனா அந்த நேசத்தை வெளிப்படாம இருக்கிறேன்னா, நான் கீழ்ப்படிச்சிருக்கிறேன்னா? இந்த பாவம் வேண்டான்னு சொன்னீங்க, ஆனா நான் கீழ்ப்படிச்சிருக்கிறேன்னா? நீ அமைதலா இருன்னு சொன்னீங்க, நான் கீழ்ப்படிச்சிருக்கிறேன்னா? பழி வாங்குதல் உனக்குரியது அல்லன்னு சொன்னீங்களே, ஆனா நான் கீழ்ப்படிச்சிருக்கிறேன்னா? தேவப்பிள்ளைய உன் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கணும். இன்னைக்கு அப்பா அவனோடு பேசுகிறார். ஆமே, நீ கீழ்ப்படிச்சா உனக்கான மேன்மையை அவர் வச்சிருக்கிறார். நீ கீழ்ப்படிஞ்சா உனக்கான மேன்மையை அவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீ கீழ்ப்படிஞ்சா உனக்கான மேன்மையை வச்சிருக்கிறார். கேட்டு பாருங்களேன் உள்ளத்துல. ஹல்லேலூயா. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசம் டி வந்தீர். நெஞ்சார ஆணைத்து முத்தங்கள் கொடுத்து மகளாய் மாற்றி விட்டீர். என்னை நெஞ்சார ஆணைத்து முத்தங்கள் கொடுத்து மகனாய் மாற்றி விட்டீர். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கே நன்றி. ஹல்லேலூயா. எல்லாரும் கவனிங்க. ஹல்லேலூயா. கீழ்ப்படிச்சிருக்கீங்களா? ஆமென். ஏன் தெளிவாக சொல்ல ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் சுட்டி காட்டிட்டு முடிக்கலான்னு நினைக்கிறேன். திருப்பிக் கொள்ளலாம். ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் மாத்திரம் படிங்களேன். யோவான் 10:27. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் சொல்லும். ஆண்டவர் சொல்றாரு, என் ஆடு என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். என் ஆடு, ஆண்டவர் சொல்ற வார்த்தை, என் ஆடு என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். நீங்க இன்னைக்கு தீர்மானம் செய்யணும், நீங்களும் நானும் யார் என்பது. அல்லேலூயா. கர்த்தரின் மேட்பரா இருக்கிறான்னு சொல்றோம். அவரை மேட்பரா நீங்க அங்கீகரிச்சு ஏற்றுக்கொண்டீங்கன்னா, நீங்க அவருடைய ஆடுகளா மாறினீங்கன்னா, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களா தான் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய சத்தத்துக்கு நீங்க செவி கொடுத்தீங்கன்னு சொன்னா, அவர் உங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் தந்து, அல்லேலூயா, புல்லுள்ள இடங்களில் மேட்டு அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் உங்களை என்ன செய்வார்? கொண்டு போய் விடுவார். நீங்க பிரயாசப்படணும், நீங்க போட்டு மண்டையை போட்டு பிச்சுக்க வேணாம். அல்லேலூயா. ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறார், என் ஆடு என் சத்தத்துக்கு செவிக்கும். நீங்களும் நான் இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு போனோம். நான் யார்? அவருடைய ஆடா இருக்கிறேன்னா, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஆடா இருக்கிறேன்னா என்பது தீர்மானம் எடுக்க. எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படி எழும்பலாமா? எல்லாரும் எழும்பணும். அல்லேலூயா. சவுல் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாதனால ராஜாவா இராதபடிக்கு தேவன் அவரை புறக்கணித்தார். தேவ பிள்ளைகளே, நீங்க தேவனுடைய வார்த்தையை ரிஜெக்ட் பண்ணா அவரும் உங்களை ஒரு நாளைக்கு ரிஜெக்ட் பண்ணுவார். இது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க நல்ல நேரம். ஏசப்பா, உங்க ஆடா நான் இருக்க விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்றார், என் ஆடு என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். என் ஆடு என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். தேவ பிள்ளைகளே, நீங்க அவருடைய மேய்ச்சலில் இருக்கிற
அவரை மேட்பனா ஏற்றுக்கொண்டு அந்த ஆடா தான் இருக்க விரும்புறீங்களா? இருக்க விரும்புறீங்கன்னா அவருக்கு சத்தத்துக்கு செவி கொடுங்க, அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியுங்க. அவர் அங்க போக வேணான்னு சொன்னா போகாதீங்க, அதை செய்ய வேண்டாம்னு சொன்னா செய்யாதீங்க, அவர் சொல்றதை செய்யுங்க. ஒரு தீர்மானத்தோடு இந்த இடத்த விட்டு போவீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் நிற்கிற இடத்துல உங்களை நீங்களே ஆராய்ச்சி பார்க்கணும். ஏசப்பா, நான் உங்க சட்டத்துக்கு கீழ்ப்படுகிறேனா இல்லையா? நான் உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேனா இல்லையா? ஓ, தேவனுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கலாம் இந்த பலிகள் ஸ்தோத்திரங்கள் அவருக்கு பிரியமா இருக்குமோ? ஆண்டவர் சொல்றாரு, இது எல்லாவற்றுக்கும் மேல கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். நீ கீழ்ப்படியாம தேவ சன்னிதானத்துல மணி நேரம் செலவழித்து ஒரு பிரயோஜனம் இல்லை. தேவன் சொன்னதை கேட்காம இங்க தேவனுக்கு நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் ஒரு பிரயோஜனம் இல்லை. தேவன் சொன்னதுக்கு செவியை சாய்க்காம என்ன வேணா தேவனுக்கா நான் செஞ்சேன்னு சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் சொல்வாரு, மகளே நீ யார் என்பது எனக்கு தெரியாது, மகனே நீ யார் என்பது எனக்கு தெரியாது. இன்னைக்கு ஒரு நல்ல உணர்வோடு போகணும். இவ்வுலகத்திலும் உங்களை அவர் ஆசீர்வதிப்பார், இவ்வுலகத்திலும் உங்களை நடத்துவார், மறுமையிலும் உங்களுக்காய் ஆயத்தப்படுத்தி வைத்துக்கான நித்திய ராஜ்யத்தை தந்து நடத்த வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். கீழ்ப்படிங்க, தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, தேவ சத்தத்துக்கு செவி சாய்க்கிற ஒரு நல்ல பிள்ளைகளாய் மாறுங்க. உங்க வாழ்க்கையிலும் அவர் அற்புதத்தை செய்வார், உங்க வாழ்க்கையிலும் அதிசயத்தை ஒரு தீர்மானத்தை எடுப்பீங்களா? ஹல்லேலூயா. தேவன் அதை எதிர்பார்க்கிறார். நமக்காக பலியான, நமக்காக இரத்தத்தை சிந்தின, நமக்காக கல்வாரியில எல்லா இரத்தத்தை சிந்தி நமக்காக பாடுகளை ஏற்ற அந்த தேவன் எதிர்பார்க்கிறார். இன்னும் அப்பாவுக்கு கீழ்ப்படியாம ஏதாவது சுபாவம், ஏதாவது குணங்கள், ஏதாவது செயல்கள் இருக்கணும் என்னைக்கு விட்டுறீங்களா? அப்பாட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க, உங்க ஆடா நான் இருக்க விரும்புறேன் அப்பா, உங்க ஆடா நான் இருக்க விரும்புறேன். ஹல்லேலூயா. எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என்னே தேடி வந்தீ. ஒப்பு கொடுத்து சொல்லுங்களேன். எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என்னே தேடி வந்தீ. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து மகனாய் மாற்றிவிட்டே. என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து மகளா மாற்றிவிட்டே. நன்றி உமக்கே நன்றி ஐயா, நன்றி உமக்கே நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே, ஆவியா. தேவ பிள்ளையே, எங்கோ சேற்றிலும் பாவத்திலும் புரண்டு கிடந்த நம்ம மீட்டெழுதல் நோக்கம் அவருடைய ஆடுகளாய் அவருடைய சத்தத்தை கேட்டு பின் செல்கிற பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்பதற்காக, அவர் சொல்வதெல்லாம் செய்ய வேண்டும் என்பதற்காக. தேவ பிள்ளையே, உன்னையும் என்னையும் மீட்டெடுத்ததின் நோக்கம் அவருடைய பிள்ளையாய் நீ இருக்க வேண்டும் என்பதற்காக, அவர் சொல்றதெல்லாம் நீ கேட்க வேண்டும் என்பதற்காக. சில வேளை விலகி போனான்னா இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டு போவீங்களா இந்த இடத்த விட்டு? ஏசப்பா, நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்பாப்பா. ராஜா, என்ன நீங்க ரிஜெக்ட் பண்ணக்கூடாதப்பா, அந்த நிலைக்கு நான் தள்ளப்படக்கூடாது. சவுளுடைய முடிவு ரொம்ப கொடூரமா இருந்துச்சு, காரணம் ஆண்டவர் விலக்கி தள்ளினதுனால. தேவ பிள்ளையே,
உங்க முடிவு அப்படி ஆயிடக்கூடாது. ஆவியான பாரத்தோடு உங்கள்கிட்ட பேசுறேன், பாரத்தோடு பேசுகிறேன். கீழ்ப்படிங்க, 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 கீழ்ப்படிங்க. தேவன் உங்களை உயர்த்த சர்வ வல்லமையின் தேவனாயிருக்க. பரிசுத்த பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ராஜா, உங்க ஆடுகளாய் நான் இருக்க விரும்புகிறேன் என்ற தீர்மானத்தோடு இந்த இடத்தில் நிற்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர், ஒவ்வொரு பிள்ளைகள் மேல மனம் இறங்குங்க ராஜா. உமக்கு சாட்சிகளாய் கீழ்ப்படிந்து உங்க பிள்ளைகளாய் நிற்க உதவி செய்யுங்க அப்பா. தேவனே ராஜா, உங்க கீழ்ப்படியும் போது என்னென்ன நன்மைகள் பிள்ளைகளுக்கு கொடுக்க விரும்புகிறீர்களோ அவ்வளவு நன்மைகளால் நிரப்பி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கும். இவ்வுலகில் உமக்கு சாட்சிகளாய் கீழ்ப்படிந்து வாழ உதவி செய்யுங்க. உங்க பிள்ளைகளாய் உங்க ஆடுகளாய் இருக்க உதவி செய்யுங்க அப்பா. சகல தடைகளுக்கு விலக்கி பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஏசுக்கு சூழ வேண்டும் உச்சமிகை நல்ல பிதாவே, ஆமென்.